ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ப்ரேயருக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்துகின்றோம். நாம் இன்றைக்கு கர்த்தர் இந்த ஜெப நேரத்தை ஆசீர்வதித்து தரும்படியாய் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ப்ரேயரை இன்றைக்கு எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வானம் உமக்கு சிங்காசனமும் பூமி உமக்கு பாதப்படியுமா இருக்கிறதப்பா. ஆண்டவரே, உம்முடைய திருப்பாதத்தில் வந்து நின்று உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். இந்த 1 மணி நேரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உலகத்தின் எந்த தேசங்களிலிருந்தும் எல்லாம் இன்றைக்கு இந்த ஜெபத்தில் கலந்திருக்கிறார்களோ எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிற ஆண்டவரே, கிருபை கூட இருக்கட்டும், இரக்கம் கூட இருக்கட்டும், தயவு கூட இருக்கட்டும். எங்கள் ஜெபங்களை கேட்டு கர்த்தர் ஆமென்றும் ஆமேன் என்று பதில் தரப்போகிறதற்காக நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோப்பா. இரட்சகரும் மீட்பெருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இந்த அடுத்த தலைமுறைக்கான ஜெபத்தில் கலந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் மிகவும் நல்லவர். ஒவ்வொரு வாரமும் நாம் கூடி ஜெபிக்கிற இந்த ஜெபம் மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. அநேக வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்றி கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் நீங்கள் எல்லாரும் இணைந்து ஜெபிக்க வந்திருக்கிறீர்கள். இந்த ஜெபத்தை துவங்குவதற்கு முன்பதாகவே உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு அருமையானவர்கள் யாராவது ஒருவேளை இப்படிப்பட்ட ஜெபத்தை வாஞ்சிக்கிறவர்களாக இருந்தால் ஒரு குயிக் கால் அவர்களுக்கு பண்ணி, இப்படி ஒரு ஜெபம் இருக்கிறது, இந்த லிங்கில் ஜாயின் பண்ணி கலந்து கொள் என்று அவர்களை நீங்கள் உற்சாகப்படுத்தி அழைக்கும்படியாய் அன்பாய் கேட்கிறேன். இந்த லைவ் ப்ரோக்ராமில் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க போகிறார், பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட போகிறது. ஒரு பாடலை தேவ நாம மகிமைக்காக நாம் எல்லாரும் இருக்கிற இடங்களிலே கரங்களை தட்டி உற்சாகத்தோடு நாம் பாடப்போகிறோம். எந்தன் உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே. அவன் நாமம் ஊற்றுண்ட பரிமளத்தையிலும் அவரையே நேசிக்கிறேன். அவன் நாமம் ஊற்றுண்ட பரிமளத்தையிலும் அவரையே நேசிக்கிறேன். சேர்ந்து பாடுங்கள். புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமளத்தையிலும் அவரையே நேசிக்கிறேன். அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தம் அருளின கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓர் சேதம் அணுகாமல் சொந்தமாக ஆசீர் பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசீர் பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம். அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். ஆமாண்டவரே,
எங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ கிருபைகளையும் இரக்கங்களையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறதுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. இன்றைக்கும் ஆண்டவரே, உம்முடைய அடியார்கள் ஜெபத்திற்கு காத்திருக்கிறோம். என்ன காரியத்திற்கெல்லாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எங்களோடு கூட பேசுவீராக, இடைப்படுவீராக. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஜெபத்தை துவங்குவதற்கு முன்பதாக நாம் ஒரு வேத பகுதியை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். சங்கீதம் 68 சங்கீதத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எல்லாரும் உங்கள் கையில் இருக்கிற வேத புத்தகத்தை திருப்பி சில வசனங்களை இந்த சங்கீதத்திலிருந்து நாம் வாசிக்க போகிறோம். 68 முதல் வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கலாம். தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு, அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். புகை பறக்கடிக்கப்படுவது போல அவர்களை பறக்கடிப்பீர். மெழுகு அக்கினிக்கு முன் உருகுவது போல துன்மார்க்கர் தேவனுக்கு முன் அழிவார்கள். நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள். வனாந்தரங்களில் ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். அவருடைய நாமம் யெகோவா, அவருக்கு முன்பாக களி கூறுங்கள். தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதைவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். துரோகிகளோ வறண்ட பூமியிலே தங்குவார்கள். ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்தப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி. சேனைகளின் ராஜாக்கள் தத்தளித்து ஓடினார்கள். வீட்டிலிருந்த ஸ்திரீயானவள் கொள்ளை பொருளை பங்கிட்டாள். நீங்கள் அடிப்பினடியில் கிடந்தவர்களாய் இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறாச்சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். வசனம் அழகாய் சொல்லுகிறது, நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாய் இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறாச்சிறகுகள் போலவும் பசும் பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். இந்த அதிகாரம் பல ஸ்திரீகளை குறித்து சொல்லியிருக்கிறது. நாம் எல்லாருமாக இணைந்து தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து தேவனை நேசிக்கிற மதர்ஸாக, தாயாக, ஆண்டவரே எங்களுக்கு என்ன சொல்லுகிறீர், நாங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர் என்று கேட்கிற அந்த நாளிலே வசனம் சொல்கிறது. 13வது வசனம், நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாய் இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும் பொன் நிறமாகிய அதன் இறகுகளிலும் சாயலாகவும் இருப்பீர்கள். அன்னையர் என்றாலே அடுப்பின் அடியில் கிடக்கிறவர்கள் என்றுதான் உலகமே பல முத்திரை குத்தி இருக்கிறது. ஆனால் இங்கே அப்படி அடுப்பின் அடியிலும் வீட்டுக்குள்ளும் இருக்கிற ஒரு பெண்ணுக்கு தேவன் தருகிற தகுதியை பாருங்கள். வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும் பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். ஆண்டவர் அடுப்பின் அடியில் கிடந்து கரி கருத்து போகிற அன்னையருக்கு அழகை கொடுக்கிறார், அலங்காரத்தை கொடுக்கிறார். வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகு, பசும் பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயல். அடுப்பின் அடியில் கிடந்து பிள்ளைகளை வளர்ப்பதும் குடும்பத்தை கவனிப்பதும் உங்களுக்கு உண்மையாகவே கர்த்தர் கொடுத்த ஊழியம். ஆனால் அதோடு கூட வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகு, பசும் பொன் நிறமாகிய அதன் இறகு போன்ற உன்னதமான அனுபவங்களை ஆண்டவர் உங்களுக்கு தர விரும்புகிறார். இந்த அனுபவத்தை இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். இதற்காக ஜெபிக்க போகிறோம். எல்லா அன்னையரும் தங்கள் வாழ்க்கையில் தேவன் வைத்த நோக்கம், திட்டம், சித்தம், அழைப்பு, இதை அறிந்து வாழ ஆண்டவர் உதவி செய்வாராக. முழு உலகத்தில் இருக்கிற எல்லா மதர்ஸ்க்காக இந்த தெய்வீக திட்டம் நிறைவேறும்படி நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாம். எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பான தகப்பனே, அப்பாவை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, இந்த வேலைக்காக நன்றி தகப்பனே. அப்பா, எல்லா தாய்மார்களையும் இந்த வேலையில ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற தகப்பனே, அப்பா உம்முடைய பிரசன்னம் இந்த வேலையில கடந்து வருவதாக, தங்கள் பிள்ளைகளுக்காக, தங்கள் குடும்பத்திற்காக, தங்களே ஆண்டவரே கொடுத்த எல்லா தாய் உள்ளங்களையும் இந்த வேலையில நாங்கள் மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். அப்பா, எங்கள் ஊழியமாய் நாங்கள் அவர்களை மனதார ஆசீர்வதிக்கிறோம். ஆவியானவர் இந்த வேலையில ஒவ்வொரு தாயின் மேல இறங்கி வருவீராக. அப்பா, அவர்கள் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்டவர்களாய் அவர்களை மாற்றுவீராக. உம்முடைய பரிசுத்தமான அன்பு இந்த வேளையில் அவர்கள் மேல ஊற்றப்படுவதாக. அப்பா, அவர்கள் வாழ்க்கையில நீர் வைத்திருக்கிற தரிசனங்கள், அப்பா அவர்களுக்கு நீர் வைத்திருக்கிற
வைத்திருங்கள். அவர்களுக்கென்று நீர் வைத்திருக்கிற சித்தம் என்றும் ஆண்டவரே அந்த வெள்ளியின் அனுபவம் அப்பா இந்த வேளையில எங்கள் தாய்மார்கள் மேல இறங்கி வருவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா தங்களை தாங்களே ஆண்டவரே அப்பா தாழ்வாய் நினைத்துக் கொண்டிருக்கிற எல்லா தாய் உள்ளங்களும் இந்த வேளையில உம்முடைய ஆண்டவரே கரங்களில கொடுக்கிறோம் ராஜா. அப்பா அவர்கள் மேல் நீர் வைத்திருக்கிற நோக்கம் இந்த வேளையில நிறைவேற போகிறதற்காக நன்றி ராஜா. இந்த வேளையில நீங்கள் நிறைவேற்ற அவர்கள் இருதயங்களை ஆளுகை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அப்பா ஒரு தெபோராளை நியாயாதிபதியாய் நிறுத்தின எங்கள் தேவன் அப்பா எங்கள் தாய்மார்களை அப்பா அந்த வீட்டில் ஆண்டவரே அவர்கள் சொல்ல ஆகும் என்ற வாக்குத்தத்தத்தை அவர்கள் மேல நாங்கள் வைக்கிறோம்ப்பா. குடும்பத்திற்கு அவர்கள் ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள், அவர்கள் வாழ்க்கைக்கென்று தனிப்பட்ட வாழ்க்கைக்கென்று நீர் வைத்திருக்கிற சித்தங்கள் ஆண்டவரே திட்டமும் இந்த வேளையில ஆண்டவரே அவர்கள் மேல நாங்கள் வைத்து ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த வேளையில ஒவ்வொரு தாயும் ஆண்டவரே அவர்கள் குடும்பத்திற்கென்று திறப்புல நிற்கிற அந்த வெள்ளியின் அனுபவம் அப்பா இந்த வேளையில அவர்கள் மேல நாங்கள் வைத்து ஜெபிக்கிறோம். ஊற்றுவீராக தன் பிள்ளைகளுக்கென்று அவர்கள் ஆண்டவரே தன் குடும்பத்திற்கென்று அவர்கள் மனதில் இருக்கிற விருப்பங்கள் இந்த வேளையில நிறைவேற்றப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு பெண்ணும் ஆண்டவரே ஒரு தெபோராளை போல ஒரு எஸ்தரை போல ஆண்டவரே அப்பா ஒரு வெள்ளியின் அனுபவத்தை உடையவர்களாய் அப்பா மாற்றுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பொற்சிறகால ஒவ்வொருவரையும் மூடுவீராக ஆண்டவரே. அப்பா உம்முடைய பொன்னிறமான அபிஷேகம் இந்த வேளையில அவர்கள் தலையில இறங்குவதாக. ஒரு ராஜஸ்திரியாக இருந்தாலும் ஆண்டவரே அப்பா தன்னுடைய ஜனங்களுக்காக திறப்புல நின்ற அந்த எஸ்தரின் அனுபவம் எங்க தாய்மார்கள் மேல் ஊற்றப்படுவதாக. அந்த பொன்னிறமான அபிஷேகம், அந்த ராஜ அபிஷேகம், அந்த ராஜ வஸ்திரம் இந்த வேளையில தரிப்பிக்கப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா இவர்கள் பிரகாசம் அடைவார்களாக. உம்முடைய முகத்தின் ஒளியின் பிரகாசம் பொன்னிறமாக இவர்கள் மேல் இறங்குவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே இந்த உன்னதத்தின் அபிஷேகம் இந்த வேளையில ஊற்றப்படுவதாகப்பா, ஊற்றப்படுவதாக. ஒவ்வொருவரும் முடங்கி கிடக்கிற ஆண்டவரே கால்கள் இந்த வேளையில ஆண்டவரே தளர்ந்து போன ஆண்டவரே அப்பா மனது தளர்ந்து போன இருதயங்கள்லாம் சோர்வடைந்து போன உள்ளங்கள் எல்லாம் இந்த வேளையில திடப்படுத்தப்படுவதாக. உம்முடைய அந்த பொன்னிறமான அபிஷேகம், உம்முடைய அந்த பொன்னிறமான எண்ணெயின் ஊற்றின் அபிஷேகம் அவர்கள் மேல நாங்கள் பக்தி ஜெபிக்கிறோம்ப்பா. எழும்பி ஆண்டவரே உமக்கென்று பிரகாசிப்பார்களாக. எழும்பி ஆண்டவரே உமக்கென்று ஜொலிப்பார்களாக. தங்கள் குடும்பத்திற்கு குறித்த பிரயாசத்தில் ஜெயிப்பார்களாக. ஆண்டவரே என்னென்ன நோக்கங்கள் அவர்கள் வாழ்க்கையில வைத்தீர்களோ அந்த நோக்கத்தை சித்தமெல்லாம் ஆண்டவரே ஜெயமாய் மாறட்டும் ஐயா. ஜெயத்தின் அபிஷேகத்தை இந்த வேளையில வைத்து ஜெபிக்கிறோம்ப்பா. உயர்வின் அபிஷேகத்தை இந்த வேளையில வைத்து ஜெபிக்கிறோம்ப்பா. சோர்வின் ஆவி இந்த வேளையில விலக்கப்படுவதாக. அப்பா தாழ்வு மனப்பான்மை இந்த வேளையில வெளியில எடுத்து போடப்படுவதாக. ஒரு சுய மரியாதையோடு தன் குடும்பத்துல தலை நிமிர்ந்து நிற்கிற ராஜ ஸ்திரீயாய் ஒவ்வொருவரையும் இந்த வேளையில நீர் அலங்கரிக்கிறதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். அப்பா அப்படியே உம்முடைய சமூகத்துல ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். என் தகப்பன் வரும் நாட்களில உயர்த்தி ஆண்டவரே அப்பா உன்னதத்தின் ஆசீர்வாதங்களால நீங்க அலங்கரிக்க போறதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா நீங்க அப்படியே செய்ய போறதற்காக நன்றி தகப்பனே. ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அப்படியே இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு அன்னையரையும் ஆண்டவர் ஆசீர்வாதமுள்ள ஒரு தாயாக மாற்றப் போவதற்காக கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா. உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கோடான கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம்ப்பா. வேதம் முழுவதும் பல அன்னையர் ஆண்டவருக்காக வாழ்ந்ததற்கு பல உதாரணங்களை நாம் பார்க்கிறோம். விசேஷமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே மரியாளை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஒரு இளம் பெண்ணாக இருக்கும் பொழுது மரியாள் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறாள். மரியாளின் வாழ்க்கையிலே விசேஷமான நன்மை என்னவென்றால் ஒரே ஒரு காரியம் வாசிக்கலாம். லூக்கா 1:35. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். இதோ உனக்கு இனத்தாளாய் இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். பாருங்கள், 2 ஸ்திரீகளோடு கூட கர்த்தர் இடைப்படுகிறார். ஒரு ஸ்திரீ வயது முதிர்ந்தவர், இன்னொரு ஸ்திரீ இளம் வயதுள்ள வாலிப பெண். ஆண்டவருக்கு வயது வரம்பே கிடையாது அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு. இளம் பெண்ணோ முதிர் வயதுள்ள ஸ்திரீகளோ,
ஆண்டவர் அவர்கள் வாழ்க்கையில ஏதோ ஒரு சித்தத்தை செய்ய இடைப்படுகிறார். 2 பேரோடும் ஆண்டவர் பேசுகிறார். 2 பேரும் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார்கள். வசனம் 38. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றாள். என் அன்பு அன்னையரே, நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் என்னவெல்லாம் உங்களிடத்தில் பேசுகிறாரோ பேசும்பொழுது நீங்கள் சொல்ல வேண்டும், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்காக கடவுள். ஆண்டவரே, நான் உமக்கு அடிமை ஆண்டவரே, உங்கள் வார்த்தையின்படி எனக்காக கடவுள். அப்படி என்றால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை படிக்கிறவர்களாய், தியானிக்கிறவர்களாய், அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். ஆதியாகமம் 21 கர்த்தர் தாம் சொன்னபடியே சாராளுக்கு இறங்கினார், உரைத்தபடியே அவளை கடாட்சித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அப்படி என்றால் ஒரு பெண்ணுக்கு ஆண்டவருடைய வசனத்தோடு வார்த்தையோடு இருக்கிற அந்த உறவு, அந்த பிணைப்பு தான் அவளை ஆசீர்வாத பாத்திரமாய் மாற்றுகிறது. இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். உங்கள் ஒவ்வொருவருக்கும் வசனத்தோடு ஒரு நெருக்கமான உறவு வேண்டும். நீங்கள் வேலை இருக்கிறது, அது இருக்கிறது, பிள்ளைகளை கவனிக்க வேண்டும், ஆகவே என்னால் முடியாது, இதையெல்லாம் சாக்கு போக்காய் சொல்ல முடியாது. பிள்ளை இல்லாத காலத்தில் பிள்ளை வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் பிறந்த பிறகு பிள்ளைகளை கவனிக்க வேண்டும் என்று தேவனுடைய திட்டத்தை விட்டு விடுகிறோம். அப்படி அல்ல. ஆண்டவரே, உம்முடைய வசனத்தோடு எனக்கு எப்பொழுதும் உறவு இருக்க வேண்டும், நான் உம்முடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க வேண்டும், எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்கள். முழு உலகத்தில் இருக்கிற அன்னையருக்காய் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரை அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் எல்லாரும் கர்த்தருடைய வசனத்துக்கு நேராய் திருப்பப்பட வேண்டும். ஜெபம் பண்ணலாமா? அல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. பரலோக தகப்பனே, எங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறீர்கள் பரமராஜப்பே. இசையா உங்க சமூகத்துல அந்த வேளையில உலகம் முழுவதும் உள்ள எல்லா அன்னையரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. உம்மை அறிந்த குடும்பங்கள், அறியாத குடும்பங்கள்ல உள்ள எல்லா கர்த்தாவே தாய்மார்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, உம்முடைய கர்த்தாவே நாமத்தின் நிமித்தமாய் நீ இவர்களை எல்லாம் கர்த்தாவே உம்முடைய கர்த்தாவே சமூகத்துல எப்போது நிற்கிற ஒரு தாயாய் கர்த்தாவே இவர்களை நீ தெரிந்து கொள்ளும்படியாய் நாங்கள் கேட்கிறோம் ஐயா. இந்த நாட்கள்ல கர்த்தாவே குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களையும் அப்பா நீர் நினைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா நீர் தகப்பனே இவர்களை எல்லாம் கர்த்தாவே குடும்பமாய் இணைத்து பிள்ளைகளை பெற்றெடுத்து சந்ததிகளை உருவாக்கி உமக்காய் அவர்கள் ஒரு கர்த்தாவே சந்ததியை உருவாக்க வேண்டும் என்பதே உங்க சித்தம். நாங்கள் வேதத்துல வாசித்த தாய்மார்களை போல கர்த்தாவே, உம்முடைய தாயாகிய மரியாளை போல அப்பா கர்த்தாவே, அந்த எலிசபெத் அந்த தாயாரை போல கர்த்தாவே எப்போதும் உங்க சமூகத்துல காத்திருந்து அப்பா உங்க சத்தத்தை கேட்டு உங்க அடிமை என்று சொல்கிற அப்படிப்பட்ட தாயாய் கர்த்தாவே ஒவ்வொருவரும் கர்த்தாவே உருவாக வேண்டும் என்பதே உடைய சித்தமா இருக்கப்பா. இந்த நாட்கள்ல தாய்மார்கள் எல்லாம் நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு அன்னையரையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு அன்னையர் மேலும் கர்த்தாவே இந்த நாட்கள்ல உம்முடைய அபரிமிதமான ஆசீர்வாதத்தின் கரத்தை நீர் வைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் நீ நினைப்பீராக. விசுவாச பெண்கள் ஒவ்வொருவரையும், விசுவாச தாய்மார்கள் ஒவ்வொருவரையும் இந்த வேளையில விசேஷமாய் நினைக்கிறோம் ஐயா. அவரவர் குடும்பங்கள்ல கர்த்தாவே புத்தியுள்ள ஸ்திரியாய் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் உங்க சத்தத்தை கேட்டு உங்க சித்தத்தை செய்யும்படியாய் அப்பா ஒவ்வொருவரையும் இந்த நாட்கள்ல நீர் உமக்கு நேராய் திரும்பும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்க வார்த்தைகளினால் தங்களை அலங்கரித்து கொள்ளும்படியாய் உங்க சமூகத்துல வாஞ்சையோடு ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தை கர்த்தாவே அவர்களுக்கு பிரசன்னமாகுதலை காட்டி கொடுக்கிற உடைய வார்த்தைகளையா ஒவ்வொரு நாளும் இருளுள்ள ஸ்தலத்துல பிரகாசிக்கிற விளக்கை போல பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிற வார்த்தைகள் தகப்பனே, அறிவையும் புத்தியும் ஞானத்தை தருகிற உடைய வார்த்தைகளையா கர்த்தாவே குடும்பத்தை சரியாய் நடத்துவதற்கு போதித்து நடத்துகிற உம்முடைய சத்தத்தை கர்த்தாவே கேட்கிற சனமாய் ஒவ்வொரு குடும்பத்தின் கர்த்தாவே தாய்மார்களை அன்னையரை நீர் இந்த நாட்கள்ல நீர் உருவாக்கும்படியாய் மனையும்படியாய் தொடும்படியாய் நாங்கள் பாரத்தோடு மன்றாடுகிறோம் ஐயா. யார் யார் குடும்பங்கள்ல கர்த்தாவே வேதத்தை வாசிக்க முடியாத சூழ்நிலைகள் கர்த்தாவே உம்மை அறிந்து உம்மை தெரிந்து சபைக்கு சென்றோம் இன்னும் வேதத்தின் ரகசியத்தை புரிந்து கொள்ள முடியாதபடி தனித்திருந்து வேதத்தை வாசிக்க வேண்டுங்கிற அப்படிப்பட்ட அறிவும் புத்தியும் ஞானமும் இல்லாதிருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளையும் நாங்கள் இந்த வேளையில நினைக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவர் மேலும் இந்த இணைப்பில் இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு விசேஷித்த ஞானம் இயேசுவின் நாமத்தினாலே Jesus name. Amen. Thank you Jesus. Yes in Jesus name. Yes Lord Jesus. Jesus.
ஒவ்வொரு Jesus. நாளும் தன் புருஷனுக்காய், பிள்ளைகளுக்காய், தன் குடும்பத்துக்காய், எதிர்காலத்துக்காய் வசனத்தின் மூலமாய் கர்த்தாவே அவர்கள் பதிலை பெற்றுக்கொண்டு ஓடுகிற ரெபெக்காளாய் கர்த்தாவே இந்த நாட்கள்ல ஒவ்வொருவர் மேலும் ஒரு விசேஷ அபிஷேக தைலத்தை நீங்க ஊற்றணும்னு கேட்கிறோம். ஒவ்வொருவர் மேலும் அப்படி ஒரு அபிஷேகத்தை நீங்க ஊற்றுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தின் விசுவாச பெண்களை அந்த நாட்கள்ல ஒரு மாற்றத்தை கொடுங்கப்பா. மாற்றத்தை கொடுங்க. உலகத்தோடு ஓடுகிற காரியங்களில் இருந்து, உலக ஆவியில் இருந்து வேறு பிரிங்கப்பா. வேறு பிரிங்க தகப்பனே. அமர்ந்திருந்து அப்பா உங்க சமூகத்துல காத்திருந்து கர்த்தாவே உங்க வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள உங்க சமூகத்துல கர்த்தாவே ஒரு தனித்திருக்கிற ஒரு அனுபவத்தை கொடுங்கப்பா. ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையை கொடுங்க. ஜெபிக்கிறோம் ஐயா. விசுவாச பெண்கள் இல்லாதவர்களையும் கூட நினைக்கிறோம்ப்பா. எப்படியாவது உங்க வார்த்தைகளை அறிந்து கொள்ளுங்க. உங்க வார்த்தைகள் அவர்களோடு இடைப்படட்டும். உங்க வார்த்தை எப்படியாவது அவர்களை தொட வேண்டும் என்று கேட்கிறோம் ஐயா. அப்பா ஞானமுள்ள கர்த்தாவே தாய்மார்களாய் தன் பிள்ளைகளை ஞானமோடு வளர்த்து புத்தியுள்ள ஸ்திரியாய் குடும்பத்தை கட்டுகிறவர்களாய் ஒவ்வொரு மாறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உங்க கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா குடும்பங்களிலும் அன்னையர்களின் தொட்டு ஆசீர்வதித்து கிருபையினாலும் ஞானத்தினாலும் கர்த்தாவே பலத்தினாலும் Amen. Yes, in Jesus' name. கர்த்தாவே கர்த்தருக்கு பயந்து தங்கள் குடும்பங்களை தலைக்கச் செய்கிறவர்களாய் ஒவ்வொரு ஸ்திரீகளும் ஜெபிக்கிறவர்களாய் இந்த நாட்கள்ல உங்களுடைய கரம் அவர்களை தொடட்டும் என்று ஆவியானவரே உங்க ஆளுகைக்குள்ள எல்லா அன்னையரையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வேளையில இணைப்பில் இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் அப்படியே மாற்றமும் மறுரூபமும் இயேசுவின் நாமத்துல உண்டாகட்டும் என்று கேட்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். நம்முடைய விண்ணப்பங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஒரு பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை எல்லாம் கேட்கிறவர், விண்ணப்பங்களுக்கெல்லாம் பதில் கொடுக்கிறவர். ஆகவே அந்த ஆண்டவரை உயர்த்தி ஒரு பாடலை நாம் பாடப்போகிறோம். அதை அடுத்த குறிப்புகளுக்காக ஜெபிக்க போகிறோம். உம்முடைய நாமம் இயேசு கிறிஸ்து. உம்முடைய நாமத்தை போல வேறு ஒரு நாமம் இல்லை. அதிசயத்தை செய்கிற நாமம், அற்புதங்களை செய்கிற நாமம். தேங்க்யூ ஃபாதர். ஓகே, இன்னைக்கு ஒரு காரியத்திற்காக விசேஷமாக நம்ம ஜெபிக்க போகிறோம். நமக்கு ஆண்டவரை குறித்து தெரியும், நாம் ஆண்டவரை அறிந்திருக்கிறோம். அதனால் எத்தனையோ பெண்கள் உலகத்தில் ஆண்டவரை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். எத்தனையோ மதர்ஸ் இயேசு என்ற ஒருவர் இருக்கிறார் என்றே தெரியாது. இருக்கிறார் என்று தெரியும், ஆனால் தன் வாழ்விலும் அவர் நன்மைகளை செய்வார், அற்புதங்களை செய்வார் என்று பலருக்கு தெரியாது. அப்படிப்பட்ட புறவினத்தில் இருக்கிற தாய்மார்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஒரு வேத பகுதியை வாசித்து அந்த வசனத்தின் அடிப்படையில் ஜெபிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம்
மத்தேயு 15:22 நம்ம படிக்கலாம். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருந்த கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனை படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜைகளிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். ஹல்லேலூயா. என்ன ஒரு அருமையான வேத பகுதி பாருங்கள். ஒரு கானானிய ஸ்திரீ தன் மகளுக்காக ஆண்டவரிடத்தில் வந்து கேட்கிறாள், ஆண்டவரே, என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள், நீர் அவளுக்கு வந்து இறங்கும். இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ அன்னையருக்கு பெரிய பிரச்சனை பிள்ளைகளால், அதிலும் வாலிப பிள்ளைகளால். சமீப நாட்களில் எத்தனையோ தாய்மார்கள், என் பெண் பிள்ளை இப்படி நடக்கிறாள் அம்மா, என் பெண் பிள்ளையுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது, அவள் இப்படி பேசுகிறாள், என்னை இப்படி கேட்கிறாள், இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறாள், கல்லூரிக்கு செல்வதில்லை, ஸ்கூலுக்கு போவதில்லை, படிப்பதில்லை என்று எவ்வளோ பிரச்சனைகள், செத்து விடலாம் போல இருக்கிறது என்று சொல்லுகிற அன்னையர் அநேகர் இருக்கிறார்கள். ஏனெனில் அவருடைய வாழ்க்கையில் கிறிஸ்து இல்லை. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இந்த ரட்சகர் இருக்கிறார். இன்றைக்கு ஒரு காரியத்திற்கு ஜெபிக்க போகிறோம். இந்த கானானிய ஸ்திரியை போன்ற பல பெண்களுக்கு ஆண்டவர் குடும்பத்தில் விடுதலையை தர வேண்டும். அதற்கு முன்பதாக ரட்சிப்பை தர வேண்டும். புறவினத்து அன்னையரையெல்லாம் ஆண்டவர் தொட வேண்டும். அவர்கள் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் அழுகையின் பாதையிலே ஆண்டவரிடத்தில் நெருங்கி வந்து, ஆண்டவரே, நீர் ஜீவனுள்ள தேவன் என்று அவரை அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் வாசலை திறக்க வேண்டும். இதற்காக ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாம். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா. எஸ் லார்ட் ஜீசஸ். 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 ஸ்தோத்திரம். ஆமென். நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம் ராஜா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். Thank you Jesus. Thank you Jesus. Amen. Amen. Thank you Jesus. Thank you Jesus. Amen. Amen. Jesus. Amen. Thank you Jesus. Yes Lord Jesus. Amen. Thank you Jesus. Amen Jesus. Thank you Jesus. Amen. Stotram. Amen. Stotram. Jesus. Amen. Stotram. Stotram. Thank you Jesus. Stotram. Jesus. Thank you Jesus. Jesus. Thank you Jesus. Amen. Stotram. Thank you Jesus. Amen. Stotram. Thank you Jesus. Stotram. Amen. Stotram. 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 Jesus. Amen. Stotram. Stotram. Thank you Jesus. Yes Father. Amen. Stotram. Jesus. Thank you Lord Jesus. Stotram. Amen.
ஒவ்வொரு ஆத்மாவும் நேரம் பெற்றது என்று சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொரு ஆத்மாவும் பரலோக ராஜ்யத்திற்கு நேராக கடந்து செல்ல வேண்டுமே அப்பா. அப்படிப்பட்ட தருணங்களில் ஆண்டவரே நாங்கள் கைவிரித்து விடாதபடி ராஜா எங்களுடைய இனத்தாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய பெண் மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய பெண்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. தேவரே கிருபையாய் இறங்கி வீராக ராஜா. உம்முடைய அரவணைப்பின் கரம் ஒவ்வொரு தாய்மார்களின் உள்ளங்களை தொடட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரே எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு நீ பதில் கொடுக்க போகிறீர்கள். நன்றி நன்றி. கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தில் கண்ணீரோடும் கவலையோடும் பிரச்சனைகளோடும் போராட்டங்களோடும் நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா தாய்மார்களையும் கர்த்தர் ரட்சித்து உங்கள் பிள்ளைகளாய் மாற்ற போகிறதற்காய் ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட அன்னையரை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல ஹை பொசிஷன்ஸில் இருக்கிறவர்களை கர்த்தர் தொட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். பதவியோ அந்தஸ்தோ பணமோ இந்த உலகத்தில் மேன்மையை கொண்டு வராது. இயேசு மாத்திரமே மேன்மையை கொண்டு வர முடியும் என்று அறியக்கூடிய அறிவை அவர்கள் எல்லாருக்கும் தரும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, தாழ்ந்த நிலைமையில் இருக்கிற மதர்ஸ்காய் ஜெபிக்கிறோம். அன்றாட வாழ்க்கைக்கு ஆண்டவரே கூலி வேலை செய்து இன்னும் கடினமாய் உழைத்து பிள்ளைகளை காப்பாற்றுகிறார்கள். எவ்வளோ சிங்கிள் மதர்ஸ் மாம்ஸ் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் இந்த கஷ்டத்தின் பாதையில் கடந்து செல்லும் பொழுது அவர்களை நீ ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறையா. உலகத்தில் துயரப்படுகிறவர்கள், துன்பப்படுகிறவர்கள், கண்ணீரில் வாழ்கிறவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் தொட்டு மாற்றும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை அப்படி செய்ய போறதற்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஒரே ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தலாம். அதற்கு அடுத்த ஜெப குறிப்பிற்கு நேராய் கடந்து சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். சொல்லுங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்க நாமம் எனக்கு புகலிடம் ஆண்டவரே. கருத்தோடு நான் உம்மை துதிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லா இக்கட்டுகளுக்கு மத்தியிலும், எல்லா சஞ்சலத்திற்கு மத்தியிலும், எல்லா போராட்டங்களுக்கு மத்தியிலும், எல்லா பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் இருக்கிற எல்லா மதர்ஸும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை துதிக்கும்படி கர்த்தர் உதவி செய்வீராக. கர்த்தருடைய வலதுகரம் கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால உம்முடைய நாமத்தை புகலிடமாய் கொள்ள, உம்முடைய நாமத்தை அடைக்கலமாய் கொள்ள, உம்முடைய நாமத்தை கேடகமாய் கொள்ள எல்லா மதர்ஸ்க்கும் கர்த்தர் உதவி செய்வீராக ராஜா. கிருபையின் கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்ய போறதற்காய் கோடான கொடி ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உலகத்திலே பயாலஜிக்கல் மதர்ஸ் இருக்கிறார்கள், கூடவே ஸ்பிரிச்சுவல் மதர்ஸும் இருக்கிறார்கள், ஆவிக்குரிய தாய்மார்கள். ஒருவேளை உங்களுக்கு பயாலஜிக்கலாகவும் பிள்ளைகள் இருக்கலாம், ஸ்பிரிச்சுவலாகவும் பிள்ளைகள் இருக்கலாம். நான் உலகத்தின் பல இடங்களுக்கும் கடந்து செல்லும் பொழுது வாலிப பிள்ளைகள் எல்லாம் ஓடி வந்து அம்மா என்று கூப்பிடுவார்கள். எனக்கு அது வியப்பாக இருக்கும். சொல்லுவார்கள், உங்கள் செய்திகள் தான் என்னை மிகவும் பலப்படுத்துகிறது. நான் திருமணமாகி சில ஆண்டுகளில் மிகவும் கஷ்டப்பட்டேன். எப்படி குடும்பத்தை நடத்துவது என்றே தெரியாது. உங்கள் செய்திகள் எனக்கு மிகுந்த ஆலோசனை தந்தது என்று சொல்லுவார்கள். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆண்டவரே, இது எப்படி? உண்மைதான். உலகத்தில் ஆண்டவர் ஸ்பிரிச்சுவல் மதர்ஸை வைத்திருக்கிறார். உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்கள் சொந்த பிள்ளைகளுக்காகவே வாழுகிறீர்களா, இல்லை மற்ற பிள்ளைகளும் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று வாழ விரும்புகிறீர்களா? ஒரு வேத பகுதியை வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 2ஆம் நிருபம் முதல் 2 வசனங்கள் படிக்கலாம். நமக்குள் நிலை நிற்கிறதும் என்றென்றைக்கும் நம்மோடு இருப்பதுமாகிய சத்தியத்தின் நிமித்தம் நான் மாத்திரமல்ல, சத்தியத்தை அறிந்திருக்கிற யாவரும் சத்தியத்தின்படி நேசித்திருக்கிறவளும் தெரிந்து கொள்ளப்பட்டவளுமாகிய அம்மாளுக்கும் அவளுடைய பிள்ளைகளுக்கும் மூப்பனாகிய நான் எழுதுகிறதாவது. யோவான் எழுதுகிறார், அம்மாளுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கும். வசனத்தின் பின்பகுதி 13வது வசனம் சொல்லுகிறது, தெரிந்து கொள்ளப்பட்ட உம்முடைய சகோதரியின் பிள்ளைகள் உமக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். சில ஆவிக்குரிய உறவுகள் இருக்கிறது, சொந்த இரத்தத்தில் பிறந்தவர்களை விட அதிகமாய் நேசிக்கிற உறவுகள். தெபோராளை குறித்து வேதம் சொல்லுகிறது, தெபோராளாகிய நான் தாயாக எழும்பும் அளவும். அப்படி என்றால் அன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்திலே அவளை ஒரு ஸ்பிரிச்சுவல் மதராக தேவன் வைத்திருந்தார். இன்றைக்கு இந்த வசனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்ட அம்மாள் என்று சொல்லப்பட்ட ஒரு ஸ்திரீ ஒரு சபையே நடத்துகிறாள். அந்த சபையிலே அநேக பிள்ளைகளை, ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுத்திருப்பாள் நிச்சயமாக. என் அன்பு தாய்மார்களே, உங்களை நான் அன்போடு கூட கேட்கிறேன்,
உங்கள் பிள்ளைகளுக்காக மாத்திரம் நீங்கள் வாழ்ந்து முடித்து விடக்கூடாது. உங்கள் பிள்ளைகளை போல உலகத்தில் எவ்வளோ பிள்ளைகள் இருக்கிறார்கள் ரட்சிக்கப்படாதவர்கள். ஒரு தாய் அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் 2 பிள்ளைகளையாவது தன்னுடைய ஆவிக்குரிய பிள்ளைகளாக மாற்றக்கூடிய அளவுக்கு சுவிசேஷத்தை அவர்களுக்கு சொல்லி அவர்களை ரட்சிப்புக்குள் நடத்தி அப்படியெல்லாம் ஒரு ஸ்பிரிச்சுவல் மதராக மாற வேண்டும். ஒரு தெபோராளாய் சிலரை தேசத்திற்கு தாயாக எழுப்புகிறார், சிலரை பட்டணங்களுக்கு தாயாக எழுப்புகிறார், சிலரை சில குடும்பங்களுக்கு தாயாக எழுப்புகிறார், சிலரை ஒரு சில பிள்ளைகளையாவது ரட்சிப்புக்குள் நடத்த தாயாக எழுப்புகிறார். சில கிராமங்களில் போய் பார்த்தால் சிலர் சொல்லுவார்கள், இந்த முதிர்ந்த இந்த தாயார் மூலமாய் தான் நாங்களெல்லாம் எங்கள் கிராமத்தில் ரட்சிக்கப்பட்டோம். அந்த அம்மாவை பார்த்திருந்தால் அந்த ஸ்கூல் கூட போயிருக்காது. அவ்வளோ ஒரு பேதையான ஒரு தாய் அநேகரை ரட்சிப்புக்குள் நடத்துகிறார்கள். 2வது, இதை போல ஸ்பிரிச்சுவல் மதர்ஸாக இருக்கிறார்களே, அவர்களுக்காகவும் நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மனதாட்சியோட துதிக்கிறோம் கர்த்தாவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. Thank you, Jesus. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. Thank you, Jesus. அப்பா, இந்த வேளையில கூட ஆவிக்குரிய ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, மகளாக நீங்க உருவாக்கி இருக்கிறீர் அநேகரை ஆண்டவரே. அப்பா, ஆவிக்குரிய தாயாக நீர் ஒவ்வொருவரையும் மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆவிக்குரிய சந்ததிகளை நாங்கள் பெற்றெடுக்கத்தக்கதாக அந்த வரத்தை இந்த மாலை வேளையில தேவனுடைய பரத்திலிருந்து பொழிந்தருள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, சங்கீதம் 3:8 நாங்கள் வாசிக்கிற ரட்சிப்பு எங்கள் தேவனுடையது. அப்பா, ரட்சிப்பு கர்த்தருடையது ஆண்டவரே. தேவருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல இருப்பதாக என்ற வேத வசனத்தின்படி கர்த்தாவே, ரட்சிப்பு உம்முடையது ஆண்டவரே. நாங்கள் விதைக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறப்பா. விதைக்கிறால ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறால ஒன்றுமில்லையப்பா. விளைய செய்வது எங்கள் தேவன் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் விதைப்புக்கு ஏற்ற விதமாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் விதைத்தக்கதான தேவனுடைய கிருபைகளை எங்களுக்கு கொடுங்க கர்த்தாவே. அப்பா, நாங்கள் விதைக்கணும் ஆண்டவரே. ஆவிக்குரிய பிள்ளைகளாக, ஆவிக்குரிய தாயாக ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் அதிகாலையில எழுந்து விதைக்க எங்கள் தேசத்திற்காக, எங்கள் ஜனத்திற்காக, எங்கள் பட்டணத்திற்காக, குடும்பத்திற்காக நாங்கள் காலைதோறும் இருந்து அப்பா நாங்கள் விதைகளை விதைக்க அப்பா நீங்கள் உதவி செய்யுங்க கர்த்தாவே. நாங்கள் முள்ளுள்ள இடங்களிலோ கல்லுள்ள இடங்களிலோ பாறைகளிலோ நாங்கள் எதை விதைத்தாலும் விளைய செய்கிறவர் எங்கள் தேவன் ஆண்டவரே. இருதயத்தை உடைக்கிறவர் எங்கள் தேவன் ஆண்டவரே. கல்லான இருதயத்தை கூட உடைத்து ஆண்டவரே அப்பா உம்முடைய வசனம், உம்முடைய சத்தியம் ஆண்டவரே, கற்பாறையுள்ள இருதயத்தை கூட உடைக்கக்கூடிய வல்லமை உடையது ஆண்டவரே. காடுகளை கூட அது வெளியாக்கும் ஆண்டவரே. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது ஆண்டவரே. எப்படிய சத்தம் எங்கள் மூலமா அநேக ஜனங்களுக்கு செல்லட்டாப்பா, பட்டணங்களுக்கு செல்லட்டும் ஆண்டவரே. ஆவிக்குரிய தாய்மார்களை தேவன் இந்த மாலை வேளை எழுப்புங்க ஆண்டவரே, எழுப்புங்க அப்பா. ஒரு இருதயம் அனல் மூட்டி எழும்ப வேண்டுமா அப்பா. தெபோரால் எழும்பும் அளவு பட்டணம் பாழாய் கிடந்ததே ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளில் ஒரு பட்டணமும் ஒரு தேசமும் ஒரு குடும்பமும் பாழாய் போய்விடாதபடி தேவன் எங்களுடைய கர்த்தாவே சகோதரிமார்களை எழுப்பும்படி கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள் என்ற வேத வசனத்தின்படி இந்த மாலை வேளையில நாங்கள் எழும்பணும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமைகளை நாங்கள் தரித்து கொள்ளணும் ஆண்டவரே. உம்முடைய சுதந்திரத்தை போஷித்து ஆண்டவரே, உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதித்து போஷித்து உயர்த்தி அருளும் என்ற வேத வசனத்தின்படி எங்களை போஷிங்க ஆண்டவரே. ஆவிக்குரிய மன்னாவினால் நம்முடைய ஆண்டவரே அநேக தாய்மார்களை போஷிக்க வேண்டுமா, உம்முடைய சுதந்திரத்தை நீங்க உயர்த்த வேண்டுமா. ஆவிக்குரிய பிள்ளைகளை உம்மிடத்தில் நாங்கள் ஆண்டவரே அப்பா சோதரிக்கிறோம் ஆண்டவரே. பவுஞ்சாய் கூட்டமா இந்த ஆண்டவரே கடைசி நாட்களை கொண்டு வரும்படியா உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே நாங்கள் எழும்ப வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்ற வேத வசனத்தின்படி நாங்கள் எழும்ப வேண்டாப்பா. எங்களுடைய இருதயத்தில் ஒரு எழுப்புதலின் ஆவியை கொடுங்கப்பா. ஒவ்வொரு தாய்மாருடைய இருதயத்தில் ஆண்டவரே உம்முடைய வல்லமை இறங்கட்டப்பா, உம்முடைய அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. லோகத்தினுடைய வாசல் திறக்கப்பட வேண்டுமா ஆண்டவரே. ஒவ்வொரு இருதயத்தில் இருக்கிற ஆவிக்குரிய விளக்கை ஏற்றும்படி உம்மால அபிஷேகிக்கப்பட்ட பாத்திரமாய், தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாய், தேவனால் ஆண்டவரே அபிஷேகப்பட்ட பாத்திரமாய் இந்த வாழை வெளியில மாற்றும்படியா நாங்கள் இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆம் தகப்பனே, சோதரிக்கிற ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டிய வேத வசனத்தின்படி நாங்கள் அநேகருக்கு ஒரு ரட்சிப்பின் பாத்திரமாய் மாறும்படி கர்த்தாவே ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை ஒவ்வொரு தாய்மார்களுக்கு மேல கொடுக்க போறதுக்காக அவருடைய வல்லமையாய் எடுத்து ஆண்டவரே பல தேசங்களுக்கு, பட்டணங்களுக்கு, குடும்பங்களுக்கு அப்பா நீர் எடுத்து பயன்படுத்த போறதுக்காக ஆண்டவரே நன்றியோட துதிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா. துதிக்க நமக்கு எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல சொல்லுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அப்படியே வரும் நாட்களில் பல ஸ்பிரிச்சுவல் மதர்ஸை கொண்டு வர போகிறதற்காக
கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக ஆவிக்குரிய பிள்ளைகளை நீர் எழுப்ப போகிறதற்காய் நன்றி. அநேக ஆவிக்குரிய மதஸை நீங்கள் எழுப்ப போகிறதற்காய் உங்களுக்கு கோடான கொடி ஸ்தோத்திரப்பா, கொடான கொடி ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தலாம். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றான். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றான். நாம் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நாம் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். இந்த பிள்ளைகள் இப்பொழுதுதான் +2 எழுதி முடித்துவிட்டு ரிசல்ட் நல்ல மதிப்பெண்களோடு 490 and 450 என்று இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் மதிப்பெண்கள் கொடுத்திருக்கிறார். பரீட்சை நேரங்களில் கூட வந்து ஆண்டவருக்காய் வாசிக்கிற பிள்ளைகள். நான் மிகவும் இந்த ஆவிக்குரிய பிள்ளைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். இன்னொரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 5வது வசனம். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கையாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். பவுல் எழுதுகிறார், அந்த விசுவாசம் முன்பு உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் தாயாகிய ஐனிக்கையாளுக்குள்ளும் இருந்தது, அது உனக்குள்ளும் இருந்தது. அப்படி என்றால் விசுவாசம் தலைமுறைகளின் வழியாய் கடத்தப்படுகிறது. எப்படி பாவம் தலைமுறைகளுக்குள் கடத்தப்படுகிறதோ அதே போல ஆவிக்குரிய காரியங்களும் தலைமுறைகளுக்குள் கடத்தப்படுகிறது. பாருங்கள், ஒரு தாய் எப்படி இருக்கிறார்களோ தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை என்று சொல்லுவார்கள். ஒரு மதர் எப்படி இருக்கிறார்களோ அப்படித்தான் பிள்ளை. நான் சில குடும்பங்களில் இந்த சுபாவம் முன்னோரிடத்திலிருந்து பிள்ளைகளுக்கு கடத்தப்படுகிறதை நான் கண்கூடாக பார்த்து வியந்தது உண்டு. எப்படி இந்த தாத்தாவை போல இந்த பேரன் இருக்கிறான், இந்த பாட்டியை போலவே இந்த பேத்தி இருக்கிறாளே என்று உலக சுபாவங்களை குறித்து நான் ஆச்சரியப்பட்டது உண்டு. ஆனால் இங்கே ஆவிக்குரிய விதத்தில் கூட பாட்டி லோவிசாள் விசுவாசத்தோடு இருந்தது போல தாய் ஐனிக்கையாள் விசுவாசத்தை காத்து கொண்டாள். இந்த தாய் தன் பிள்ளைக்கு விசுவாசத்தை கடத்துகிறாள். அப்படி என்றால் விசுவாசம், சந்தோஷத்தோடு சொல்லுகிறேன், தாய்மார்களால் கடத்தப்படுகிறது. உங்கள் வயிற்றுக்குள்ளே உருவாக்குற பிள்ளை உங்கள் விசுவாசத்தை சுமந்து கொண்டு வர வேண்டும். அதே நேரத்தில் அந்த பிள்ளையை விசுவாசத்திலும் நீங்கள் வளர்க்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு பொறுப்பை ஒவ்வொரு மதரும் பொறுப்பை கையில் எடுத்து ஆவிக்குரிய தலைமுறையை உருவாக்க நாம் ஜெபிக்க போகிறோம். பிசாசானவன் இவ்வளோ குடும்பங்களில் இருக்கிற பிள்ளைகளுடைய விசுவாசத்தை திருடி அநேக பிள்ளைகள் ஆலயத்திற்கு வருகிறதில்லை, வேதத்தை வாசிக்கிறதில்லை, ஜெபிக்கிறதில்லை, கர்த்தரை தேடுகிறதில்லை. ஆனால் இந்த குடும்பத்தில் விசுவாசம் கடத்தப்பட்டது யாரால் தெரியுமா? விசுவாச தாய்மார்களாக. என் வார்த்தையை கேட்கிற நீங்கள் ஒரு லோவிசாலை போல மாற வேண்டும், ஒரு ஐனிக்கையாளை போல மாற வேண்டும். பக்தி ஜப வாழ்க்கை என் தலைமுறைக்குள் கொண்டு வந்தே ஆவேன் என்று விசுவாசத்தோடு நிற்க இன்னைக்கு ஆண்டவர் உதவி செய்ய போகிறார். அதற்காக நாம் ஜெபிக்க போறோம். லெட்ஸ் ஆல் ப்ரே டுகெதர். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே
அப்பா உம்முடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்க கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. விசேஷத்துமாய் எங்களுடைய பிள்ளைகளுக்கு, எங்களுடைய சந்ததிக்கு ராஜா, எங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவரே நீங்கள் கடத்துகிற தேவன் நீர் அல்லவா ராஜா. விசுவாசத்தை தொடக்கிறவும் விசுவாசத்தை முடிக்கிறோமாக இருக்கிற எங்கள் தேவாதி தேவனே ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே பெற்றோருடைய விசுவாசம் கடத்தப்படட்டுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே விசுவாசத்தில் தேறினவர்களை காணப்படட்டுங்கப்பா. எல்லா அவிசுவாசங்கள்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவரே இந்த மாலை வேளையில் எடுத்து போட முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்க விசுவாசத்தை வர்த்திக பண்ணுகிற தேவன் ஆண்டவரே, இந்த வேளையில தகப்பனே எங்கள் பிள்ளைகளெல்லாம் தகப்பனே ஆண்டவரே உம்மையே விசுவாசிக்கத்தக்கதாக, உம்மையே நம்பிக்கை இருக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை பாராட்ட முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவள் விசுவாசத்தை அனல் மூட்டி எழுப்ப முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. என் தேவனாய கர்த்தர் இப்பொழுது இந்த வேளையில ராஜா தழுகையோடு புலமையோடு கூட ஆண்டவர் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு தாய்மாருடைய இருதயத்தில் அந்த விசுவாசத்தை கொழுந்து விட்டு எறிட்டுங்கப்பா. இப்பொழுது இந்த வேளையில தகப்பனே விசுவாசங்களை வர்த்திக பண்ணுங்கப்பா. விசுவாசத்தை தொடக்கிற நீர் அல்லவா ராஜா. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே உம்முடைய பேர்ல இருக்க விசுவாசம் வெளியில் வருவதாக ராஜா. சந்ததிக்கு கடத்தப்படட்டுங்கப்பா. நீரே மெய்யான தேவன் என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாக ராஜா. உம் பேர்ல அதிக விசுவாசத்தை வைக்கத்தக்கதாய் கர்த்தர் இந்த மாலை வேளையில ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கடத்தப்படட்டுங்கப்பா. அப்படிப்பட்ட விசுவாசத்தை கொடுக்கிற ஞான தாய்கள் உருவாகட்டுங்கப்பா. ஆண்டவரே தாய்மார்கள் ஒவ்வொரு இருதயத்தில் விசுவாசத்தை நீங்க தருவதற்காக நன்றி தகப்பன ராஜா. இந்த விசுவாசம் தகப்பனே தலைமுறையை கடத்தப்படட்டுங்கப்பா. நீ உன் பிள்ளைகளை காண்பா என்ற வசனத்தின்படி அப்பா ஒவ்வொரு பிள்ளைகள் வழிக தகப்பனே விசுவாசங்கள் கடத்தப்படட்டுங்கப்பா. எல்லா அவிசுவாசத்தை கொண்டு வருகிற பிசாசின் கிரியெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே கடிந்தப்புறப்படுத்துகிறோம் அப்பா. எல்லா அவிசுவாச குறையெல்லாம் நீக்கி போடும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் பெருந்துள்ளிகள் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை விளட்டுங்கப்பா. எல்லா அவிசுவாசம் நீங்கட்டும் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது என்று வேதத்தில் வாசிக்கிறோமே, அப்படியாய் வருகின்ற சந்ததி அப்பா உம்முடைய பேர்ல அதிகமான விசுவாசத்தை வைக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம். இல்லை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you Jesus. ஆண்டவரே, ஆவிக்குரிய சந்ததியை தலைமுறையை நீர் உருவாக்குகிற தாய்மார்களை எழுப்ப போகிறதற்காய் மக்கு நன்றி. எல்லா சபைகளிலும் எழுப்புங்கப்பா. சபைகளிலே ஜெபிக்கிற ஸ்திரீகளை எழுப்புங்க, உபவாசிக்கிற ஸ்திரீகளை எழுப்புங்க, ஊழியம் செய்கிற ஸ்திரீகளை எழுப்புங்க. கர்த்தருக்காக ஆண்டவரே தங்கள் விசுவாசத்தை தங்கள் சந்ததிக்குள் கடத்துகிற ஸ்திரீகளை நீங்கள் எழுப்ப போகிறதற்காக நன்றி நிறைந்தது இருதயத்தோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நன்றி செலுத்துகிறோம். ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இணைப்பில் இணைந்திருக்கிற உங்களுக்காகவும் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ தேவைகள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள். ஆனால் உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருந்த பொழுது ஒரு வேத பகுதியை ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். எண்ணாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு ப்ரீஸ்ட்லி பிளஸ்ஸிங் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசாரியர்கள் சொல்லுகிற ஒரு ஆசீர்வாதம். எண்ணாகமம் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. என்ன அருமையான வார்த்தை பாருங்கள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். அன்னாள் ஆலயத்தில் போய் ஜெபிக்கிறாள். ஜெபித்து விட்டு திரும்பும் பொழுது ஆசாரியன், நீ சமாதானத்துடனே போ, இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படியே உனக்கு அனுக்கிரகம் செய்வார் என்ற ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்புகிறார். அது அன்னாளுக்கு. ஆனால் தேவாலயத்தில் சென்று ஜெபிக்கிற எல்லா பெண்களுக்கும்
ஆசாரியர்கள் இந்த ஆசீர்வாதத்தை சொல்லி அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஸ்திரீகளை உங்களுக்கு சொல்லுகிறேன், அன்னையரை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒருவேளை இது ஒரு ஆசாரியனுடைய ஆசீர்வாதமாய் இருந்தாலும் நீங்கள் குடும்பத்தின் ஆசாரியனாய், ஒருவேளை கணவன் ரட்சிக்கப்படாது இருந்திருக்கலாம், ஆண்டவரை நேசிக்காத புருஷனாய், ஆவிக்குரிய வாசனையே இல்லாத கணவனாய் இருந்தால் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகளின் மேல் இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சொல்லி அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். என் பிள்ளைகள் பள்ளிக்கும் கல்லூரிக்கும் செல்கிற நாட்களில் ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை அவர்கள் மேல் சொல்லி நான் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறேன். மறவாமல் இந்த வார்த்தையை சொல்லி ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர், தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி கிருபையா இருக்க கடவர், தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர் என்று அதை நிறைவாய் செய்த ஒரு திருப்தி எனக்கு இருக்கிறது. நீங்கள் தான் உங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாத பாத்திரம். இன்றைக்கு இந்த வசனத்தின்படி ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிக்க போகிறார். இந்த வசனத்தின்படி உங்கள் சந்ததியும் ஆசீர்வதிக்க போகிறார். உங்களுக்கு என்ன தேவைகள், மனதிலே தேவைகளை நினைத்து கொள்ளுங்கள். ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க போகிறோம். Let's all look unto God. Hallelujah. வாயை திறந்து நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, Hallelujah. Thank you Jesus. ஆண்டவரே, இன்றைக்கு இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு அன்னையருக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ தேவைகள், எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ போராட்டங்கள். ஆனால் நீர் உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கிற தேவன். நீர்தான் எங்கள் பிரதான ஆசாரியர். நீர்தான் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். இறங்கி வாங்கப்பா. இன்னைக்கு ஒவ்வொருவருடைய கூடாரத்திற்குள் இறங்கி வாங்கப்பா. எந்த இடத்துலேருந்து உங்கள் பிள்ளைங்க இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறாங்களோ அந்த இடத்துல உம்முடைய திவ்ய பிரசன்னம் இறங்கி வரட்டும் என்று உம்முடைய அடியாள் நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர்களை ஆசீர்வதித்து காப்பீராக. தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி கிருபையாய் இருப்பீராக. தம்முடைய முகத்தை இவர்கள் மேல் பிரசன்னமாக்கி இவர்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறப்பா. உங்களுக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். வாயை திறந்து கேளுங்க. என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. என் சரீரத்தில் எவ்வளோ பலவீனங்கள், சுகவீனங்கள். ஒருவேளை வயது முதிர்ந்த அன்னையர் நீங்கள் என்னோடு கூட ஜெபிப்பீர்கள் என்றால் உங்கள் முதுமை நிமித்தம் உண்டான எல்லா பலவீனங்களையும் ஆண்டவர் இன்றைக்கு மாற்றி போடும்படி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். பலவீனம் உள்ள இடங்களில் கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். சுகவீனம் உள்ள இடங்களில் கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, நீர் என்னை சுகப்படுத்த வேண்டும். ஆண்டவரே, நீர் என்னை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கேளுங்கள். ஒருவேளை சரீரம் சுகத்தோடு இருக்கிறது, என் வீட்டில் சுகம் இல்லை, என் வீட்டில் மகிழ்ச்சி இல்லை, என் வீட்டில் பிரச்சனைகள் ஓயாமல் அலைகளைப் போல போராடி கொண்டிருக்கிறது என்று சொல்லியிருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். எல்லாரும் வாயை திறந்து எல்லாம் ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. நல்ல வாயை திறந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. உங்கள் ஆசீர்வாதம் எங்கள் சிரசில் இறங்கட்டும் ஆண்டவரே. உங்கள் ஆசீர்வாதம் எங்கள் தலைமையில் இறங்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு வீட்டிலும் உடைய ஆசீர்வாதம் இறங்குவதாக. ஒவ்வொரு கூடாரத்திலும் உடைய ஆசீர்வாதம் இறங்குவதாக. உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுங்கப்பா. வீட்டில் இருக்கிற சிக்கல்கள், பிரச்சனைகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, தனக்கு மதிப்பு இல்லை, மரியாதை இல்லை, தன்னை துச்சமாய் எண்ணுகிறார்கள், தனக்கு வீட்டில் ஒரு அந்தஸ்து இல்லை என்று கலங்கி நிற்கிற அன்னையருக்காய் ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, அவர்கள் புருஷனுடைய இருதயத்தை மாற்றுங்கப்பா. அவருடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை மாற்றுங்க. கிராண்ட் சில்ட்ரனுடைய இருதயத்தை மாற்றுங்க. அற்பமாய் எண்ணப்படுகிற நிலைமைகள் எல்லாம் மாறி ஆண்டவருக்கு விலையேறப்பட்டவர்களாய் இவர்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு வீடையும் ஆண்டவரே தெய்வீக கூடாரமாய் மாற்றுங்க. உங்க ஆலயமாய் மாற்றுங்கப்பா. ஒவ்வொரு வீட்டிலும் உடைய தெய்வீக பிரசன்னம் தங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபம் பண்ணுகிறேன் அப்பா. இந்த ஆசாரிய ஆசீர்வாதம் அவர்கள் சிரசிலும் இறங்கட்டும் ராஜா. தேங்க்யூ ஜீசஸ். டி மேஜர், தேங்க்யூ ஜீசஸ். என் கூட இணைந்து கொள்ளுங்க. உங்க வீட்டில் ஆண்டவர் வாசமாக இருக்கிறார். உங்க வீட்டை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்கள் வீட்டில் இருக்கிற சண்டைகள், கூக்குரல் எல்லாம் அடங்கும். தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலமாய் உங்கள் நிமித்தம் உங்கள் வீடு ஆசீர்வாதமாய் மாறும். தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலாம் தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறார்.
செய்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தி தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவ ஆலயமும், சொல்லுங்க, தேவாலயமும் நீங்க தான் ராஜா. அவரே ஜீவனாலை தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாலை தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ எங்களின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். எங்கள் வாசல்களை எல்லாம் நீ நேசிக்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. சீர்மிகுந்திடும் சுவிசேஷந்தனை கூறி உயர்த்திடுவோம் உன்னையே. சீர்மிகுந்திடும் சுவிசேஷந்தனை கூறி உயர்த்திடுவோம் உன்னையே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ எங்கள் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. எங்கள் கூடாரம் நடுவினில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. அன்பின் ஆண்டவரே, பரலோகத்தின் தேவனே, எங்கள் நடுவிலே நீர் வாசம் செய்கிறீர். இணைப்பில் இணைந்திருக்கிற அத்தனை குடும்பத்தின் நடுவிலும் நீர் வாசம் செய்கிறவர். இன்றைக்கு இணைப்பில் இணைந்திருக்கிற எல்லா மதத்தையும் ஆண்டவரை அத்தனை பேரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும். இணைப்பில் இணைந்திருக்கிற அந்த நூற்றுக்கணக்கானவர்கள் உலகத்தின் பல தேசங்களிலிருந்தும் ஆண்டவரை இந்தியாவின் பல மாநிலங்கள் மாவட்டங்களிலிருந்து கலந்து கொண்டிருந்தால் எல்லாரும் மேலும் உடைய கிருபை இறங்கட்டும். பலவீனத்தோடு சுகவீனத்தோடு இருக்கிறவர்களை பலப்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. தயவுள்ள கரம் கூட இருந்து வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். May God bless you and be with you. Thank you very much.